ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஆங்கில தேதி ஏப்ரல் 15 முதல் 21 வரை உண்டான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன். கன்னிராசிக்கு வார ஆரம்பமே கன்னிராசிக்காரர்களுக்கு அமர்க்களமாக இருக்கும். எல்லா காரியங்களும் சட்டுன்னு முடிஞ்சிடும். எந்த ஒரு சுணக்கமோ அதில் தடை தாமதங்களோ இருக்காது. அதாவது தெர் இஸ் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் போம்ல, அது மாதிரி இதுவரை இருந்த எல்லாமே, இதுவரை என்ன நடக்குது நமக்குன்னு புரியாமல் இருந்த அந்த ஒரு இது மாறி ஒரு ஒளி உங்களுக்கு புலப்படும். ஓகே, எனக்கு எல்லாமே சரியாக தான் நடக்கிறது, இனி எல்லாமே எவ்ரி திங் வில் பி ஃபைன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகும். ஏற்கனவே உங்களுக்கு கேத்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு மனசில் குழப்பங்களையும் ஒரு டிப்ரெஸ்டு ஃபீலிங்கையும் கொடுக்குறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதுலேருந்து வெளிவருவீங்க. குரு பெயர்ச்சி ஆக போகிறதுங்கும்போது அந்த அதிர்வுகள் இப்போவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உடம்பில் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படும், எதிர்ப்பு சக்தி கூடும், மனதில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். ராசிநாதன் புதன் சுக்கிரன் ராகுவோட 7ஆம் இடத்துல இருக்கார். சில பேருக்கு அவங்களுடைய விருப்பத்தை குடும்பத்தில் சொல்லி அது நல்லபடியாக ஒரு திருமணத்தில் கொண்டு முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இது. வீட்டில் க்ரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. ஆனால் எந்த முடிவை நீங்கள் எடுக்கிறதுனாலும் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து நிதானமாக எடுப்பது நல்லது. தொழில் வகையிலும் நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்கிறது. வார இறுதியில் மட்டும் மனம் ஒரு நிலையில் இருக்காது. கொஞ்சம் ஏதாவது உங்களை அந்த இதை கூல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு இதுக்கு நீங்கள் உங்களை கொண்டு போய்க்கோங்க. வெயிலினால் சில வயிற்று உபாதைகள் தோன்றி மறையலாம். குடல் சம்பந்தமான அந்த உஷ்ண சம்பந்தமான நோய்கள் லேசாக கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அது கூட பெருசாக எதுவும் தொந்தரவு பண்ணாது. சில மைல்டாக ஏதாவது அதுக்கு நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்துட்டாலே சரியாக போயிடும். உடம்பு உஷ்ணம் மட்டும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி இது நல்லது ஒரு வாரம் தான். நீங்கள்